ஹாய் எவ்ரிஒன். அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணி அதோட வந்து அப்சைட் பொட்டென்ஷியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 மிட் கேப் ஸ்டாக்கோட பொட்டென்ஷியல் டார்கெட் என்ன, அதை எவ்வளோ ப்ரோக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அரவிண்டோ ஃபார்மா. இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 ப்ரோக்கர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஹோல்ட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5ல் 4.8 வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் வந்து ரூ. 1494. இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1161. ஸோ 29% வந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர்ஸ், இந்த ஸ்டாக் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டட் வந்து 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 17 அனலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்கெட் வந்து ரூ. 462 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 351 வந்து கெயின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் கீழேருந்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதோட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது ஜூலையில். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏசிசி. ஸோ ஏசிசி ஸ்டாக் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4.5 ரேட்டிங் வந்து 16 ப்ரோக்கர்ட்டேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் வந்து ரூ. 2317. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1904 வந்துருக்கு. ஸோ 22% வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் வீக்லி சார்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு உண்டான டைம் ஃப்ரேம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நான் அவங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரால்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்காகவே இது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நல்லா டவுனில் இருந்தது ரூ. 1200. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 4.8, அதாவது அவுட் ஆஃப் 5க்கு 4.8 ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1919 போகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 26% வந்து பொட்டென்ஷியல் ரிட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து இது வந்து ஃபுல்லாகவே ரிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுறேன்னா பை பண்ணுங்கள். இது வந்து பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ப்ரோக்கரேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஃபேவரட்டான அந்த கம்பெனி தான் டிக்ஸான். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நடுவில் லைட்டாக கொஞ்சம் டவுன் இருந்தது சில ரீசன்ஸால். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க 14 ப்ரோக்கர்ஸு. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 14,855 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூ. 19,457 சொல்லியிருக்காங்க. 31% வந்து போக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதோட 52 வீக் ஹையை வந்து தாண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எமாமி லிமிடெட். ஸோ இது வந்து லைட்டாக நல்லா டவுன் ஆகிட்டு ஒரு அப்சைடு போயிட்டு இப்போ லைட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 583. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 821 வந்து கொடுக்குறாங்க. 12 ப்ரோக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங் 4.8 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து 40% அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஆயில் இண்டியா ஸ்டாக் வந்து தெரியும். இதை நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 ப்ரோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு 5மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 424. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 590 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இப்கா லேபரேட்டரிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 1,370. இதோட டார்கெட் வந்து ரூ. 1,815 வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக் தான். அப்கமிங்கில் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டும் வந்து வரப்போகுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ரீசெண்டாக நல்ல டவுன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமோட நல்ல ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைட் பொட்டென்ஷியலில் நல்ல ரிவர்சல் வந்து ஆகிருக்கு. ஸோ 4.6 வந்து ஆவரேஜ் ரேட்டிங். $470 வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ். இது வந்து $601 வந்து போகும்னு சொல்கிறாங்க. 28% வந்து அப்சைட் போக பாசிபிள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் எல்லாமே கட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும் பேங்க்கில். இப்போ அதனால் என்னென்னா அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $613. ஸோ 20% வந்து அப்சைட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. $737 அதோட டார்கெட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12+லேருந்து 16 அனலிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு ரேட்டிங் எடுத்து அவங்க கன்சால்டேட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வாட்ச்சாக உங்களோட டிசிஷன் நீங்கள் பை பண்ணுறீங்களா இல்லையான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.